சில டைம்லாம் நம்ம ஸ்டாட்யூட் புக்க படிச்சோம் அப்படின்னா தெளிவாவே இருக்காது. இருங்க, நமக்கு படிச்சா புரியல அத சொல்ல வரல. ஸ்டாட்யூட்டே கிளியரா இருக்காது. சோ அப்ப ஸ்டாட்யூட் என்னதான் சொல்ல வருது அப்படின்றதுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் ஆகும். இது என்ன கோல்டன் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ரூலே. ஸ்டாட்யூட் ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லியிருக்குன்னா அதுபடியே அந்த ஸ்டாட்யூட்டை எடுத்துக்கணும். புதுசா ஒரு இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுக்க கூடாது. இது பேசிக். ஆனா சில டைம் ஸ்டாட்யூட்டே ஆம்பிகுவஸா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அந்த மாதிரி ஆம்பிகுவஸா இருக்கும்போது எது ரீசனபிளான மீனிங்கா இருக்குமோ அந்த வேர்டுக்கு அந்த மீனிங்கை கொடுத்துக்கலாம் அப்படின்னு கோட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சில டைம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்யூட் கிளியரா இருக்கும். ஆனா அதை அப்ளை பண்ணா பயங்கரமா ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துடுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். சோ அந்த டைம்ல வைடரா நியாயத்தை எது கொடுக்குமோ அதுக்கேத்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குழம்ப வேணாம். நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இப்ப ஈஸியா கேட்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன்னு வந்து தன்னோட அம்மாவையே கொலை பண்ணிடுறாரு. ரீசன் என்னன்னா அவங்களோட சொத்து இவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் கொலைகார சன்னாக இருந்தாலும் லா படி என்னது, ஒரு அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் கின்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போகும். சோ நெக்ஸ்ட் கின் யாரு? இந்த கொலைகார மகன் தான். சோ மகனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போனா இன்ஜஸ்டிஸா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த நெக்ஸ்ட் கின் அப்படின்ற வார்த்தையை இன்டர்பிரட் பண்ணி இதுல அந்த கொலை பண்ண சன் வரமாட்டாங்க, அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு.